கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மரணத்திற்கு முன்பு என்று ஒரு செய்தியை தியானிக்கப் போகிறோம். ஒவ்வொரு மனிதனுக்கும் மரணம் என்பது ஒன்று உண்டு. இப்படி ஒவ்வொருவரும் அவர்களுடைய வாழ்க்கையிலே மரணத்துக்கு முன்பு செய்ய வேண்டிய காரியங்களை, கடமைகளை, தேவ சித்தத்தை நிறைவேற்றினார்களா என்பதை பற்றி நாம் தியானிக்கப் போகிறோம். இதிலே இந்த வரிசையிலே முதலாவதாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக வந்தார். மனிதனாக வந்து அவர் பிதாவினுடைய சித்தத்தை எப்படியெல்லாம் நிறைவேற்றினார் என்பதைத்தான் இப்பொழுது நாம் தியானிக்கப் போகிறோம். இந்த செய்தியை தேவனாகிய கர்த்தருடைய கிருபையுள்ள கரங்களிலே கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய வாழ்க்கையிலே இந்த பூமியிலே 33.5 வருடங்கள் வாழ்ந்தீர். உம்முடைய மரணத்துக்கு முன்பு நீர் எதையெல்லாம் நிறைவேற்றினீர், என்னவெல்லாம் செய்தீர் என்பதை நாங்கள் தியானித்து அதன்படி நாங்களும் கூட எங்களுடைய ஓட்டத்தை முடிக்க உதவி செய்யும். பவுல் சொன்னான், நான் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியிடம் எங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று. நீரும் சொன்னீர், முடிந்தது என்று சொன்னீர். எல்லாம் முடிந்தது, எல்லாவற்றையும் சரியான விதத்திலே முடித்தீரே ஆண்டவரே. நாங்களும் அப்படி எங்களுடைய ஓட்டத்தை ஜெயமாக முடிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த செய்தியை ஆசீர்வதித்தாரும் உடைய மென்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மரணத்துக்கு முன் என்ற இந்த செய்தியில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னவெல்லாம் செய்தார் என்று பார்க்கும் பொழுது, வார்த்தையாய் இருந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் சத்தியம் நிறைந்தவராக மாம்சத்திலே இயேசு என்ற நாமத்திலே வெளிப்பட்டார். அவர் இந்த உலகத்திலே இருந்த பொழுது பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார். ஒரு நன்மை செய்கிறவராக இந்த உலகத்தில் அவர் சுற்றித் திரிந்த பொழுது அப்பொழுதும் அவர் தேவ சித்தத்தை நிறைவேற்றினார். பிதா பரலோகத்திலே செய்வதாக இவர் பூமியிலிருந்து காண்பது எதுவோ அதைத்தான் இவர் நிறைவேற்றினார். ஒரு குணமாக்கிற வல்லமையை இவர் வெளிப்படுத்தும் பொழுது கூட அவருடைய விருப்பத்தின்படி எல்லாரையும் அவர் குணப்படுத்தி விடவில்லை. பிதாவுடைய சித்தம் என்னவோ அதைத்தான் நிறைவேற்றினார். பிதாவுடைய சித்தம் என்று சொன்னால், பிதா பரலோகத்திலே யாரை என்ன செய்ய வேண்டும் என்று செய்து காமித்தாரோ ஒரு வசனம் உண்டு. பிதா பரலோகத்திலே செய்வதாக காண்கிறது எதுவோ அதையே இவர் நிறைவேற்றினார் என்று. உதாரணமாக சீலோவாம் குளத்தில எத்தனையோ பேர் படுத்திருந்தார்கள். ஆனால் அவர் நினைத்திருந்தால் ஒரு வார்த்தை சொல்லி எல்லாரையும் குணப்படுத்தலாம். ஆனால் அந்த ஒரே ஒரு மனிதனைத்தான் அவர் குணப்படுத்தினார். இப்படி பிதாவினுடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றினார். அவர் பாவமில்லாதவராக இருந்த போதிலும் ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்றும் அவர் மனிதனாக பிறந்ததுனால அதிலே அவர் பாவமில்லாதவராக இருந்தோம், பாவத்தை அறியாதவராக இருந்தோம். அவர் ஞான ஸ்நானம் பெற்றார், பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தை பெற்றார், பிசாசினாலே வனாந்தரத்திலே சோதிக்கப்பட்டார். இது மட்டுமல்ல, பூரணம் அவருக்குள்ளே இருந்தது. 4 விதமான பூரணங்கள் இருந்தால்தான் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் பரலோகத்திற்கு, சீயோனுக்கோ எருசலேமுக்கோ போக முடியும். அது 4 வகையான பூரணங்கள் என்ன? விசுவாசம், அன்பு, பரிசுத்தம், தேவசித்தம். இந்த 4 பூரணங்களையும் மனிதனாக பிறந்த இயேசு நிறைவேற்றினார். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு ஏதாவது ஒரு பூரணம் இருந்தால் போதும். ஒன்று விசுவாசம், ஆபிரகாமுக்கு விசுவாசம் இருந்தது. இப்படி அன்பு, பரிசுத்தம், தேவசித்தம், இப்படி ஏதாவது ஒரு பூரணம் அவர்களுக்குள்ளே இருந்தது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசத்திலே பூரணமுடையவராக, அன்பிலே பூரணமுடையவராக, தேவசித்தம் செய்வதிலே பூரணமுடையவராக, பரிசுத்தத்தை உடையவராக, மிகுந்த பரிசுத்தத்திலே அவர் பூரணர். அவர்தான் பூரணமான ஒரு பரிசுத்தத்தை உடையவராக விளங்கினார். இப்படி அவருடைய மரணத்துக்கு முன்பு
இதெல்லாம் அவர் நிறைவேற்றினார். அடுத்து அவர் சிலுவையிலே இருக்கும் பொழுது தன்னுடைய சந்ததியை கண்டு அவர் நீடித்த நாளாயிருப்பார் என்று ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பல பாடுகள் உபத்திரவங்கள் வழியாக செல்லும் பொழுது சிலுவையிலே அவர் பலவிதமான வேதனைகளை படும் பொழுது அவருடைய சந்ததியாகிய நாம் பரலோகத்தில் அடைய போகிற அந்த கிருபைகளை, மேன்மைகளை, நன்மைகளை, மகிழ்ச்சியை அவர் தரிசனத்தில் கண்டு அவருடைய வேதனைகள் எல்லாம் மறந்தார். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானாகிய ஆபிரகாம் கூட என்ன செய்தான்? அவன் புதிய வானத்திற்கு போகக்கூடியவனாக இருந்தாலும் தன்னுடைய சந்ததி என்ன செய்ய போகிறது? புதிய எருசலேம், சீயோன் இதற்கு பங்காளிகளாக அவர்கள் இருக்கப் போகிறார்கள் என்பதை அறிந்து அதை நம்பி அணைத்து கொண்டு தூரத்திலே அதை பார்த்து அந்நியனும் பரதேசியம் என்று அறிக்கையிட்டான் என்று எபிரேயரிலே நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்படி ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை பற்றி பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியும் என்று சொல்லப்பட்ட அந்த ஒரு வசனத்தில் கிருபையும் சமாதானமும் அவர் தருகிறவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த கிருபையையும் சமாதானத்தையும் அவர் மரணத்துக்கு முன்பு அவர் சொன்ன சீஷரிடத்தில், என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்துவிட்டு போகிறேன், உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்துவிட்டு போகிறேன், அதை ஒருவனும் உங்களிடத்தில் இருந்து பறித்து கொள்ள முடியாது. ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கிற சமாதானத்தை மற்றவர்கள் பறித்து விடலாம். பெலிஸ்திய ஆவிகள் மற்றவருடைய சமாதானத்தை கெடுக்கக்கூடியது. அதுபோல அந்த பெலிஸ்தியரிடத்தில் கிரியை செய்ததான ஆவி இன்றைக்கும் பல மனிதர்களிடத்தில் கிரியை செய்கிறது. யாராவது ஒருவர் மகிழ்ச்சியாக இருக்கிறதை பார்த்தால் அவர்களுக்கு மனம் பதறும். எப்படியாவது அவர்களுக்கு எதுவெல்லாம் துன்பத்தை தருமோ அந்த காரியத்தை சொல்லி அவர்களை துக்கப்படுத்தி விடுவார்கள். இது சமாதானத்தை கெடுக்கிற பெலிஸ்திய ஆவி அவர்களிடத்தில் கிரியை செய்கிறது என்பதை பார்க்கலாம். பிலிஸ்தியனாகிய அபிமெலேக்கு ஈசாக்கு விருத்தி அடைந்த போது மகிழ்ச்சியாக இருந்ததை பார்த்து அவனை நீ இங்கே இருந்து போய்விடு என்று சொல்லி அவனை துரத்தியே விட்டான். இப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சமாதானத்தை நமக்கு வைத்து விட்டு போனார். இப்பொழுது அவர் என்னவெல்லாம் சொன்னார், செய்தார் என்பதை சுருக்கமாக நாம் பார்க்க போகிறோம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 19 முதல் 22 வரை இருக்கிற வசனங்களிலே யூதர்கள் அவரை பார்த்து, இப்படியெல்லாம் சொல்கிறீரே, செய்கிறீரே, எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காண்பியும் என்று சொல்லும் பொழுது, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்று சொன்னார். அப்பொழுது யூதர்கள் இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றது, இதை 3 நாளைக்குள்ளே எப்படி எழுப்புவீர் என்று கேட்கும் பொழுது அவர் தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். ஏனென்றால் நம்முடைய சரீரம் தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயம், பரிசுத்த ஆலயம். இதை நாம் 1 கொரிந்தியரிலே பார்க்கிறோம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏற்கனவே இது சொல்லியிருக்கிறார். அவர் தன்னுடைய சரீரத்தை எப்படியும் இடித்து போட போகிறார்கள், 3ஆம் நாளிலே அதை எழுப்பப் போகிறார் என்பதை அவர் மறைமுகமாக சொன்னார். அவர் தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். ஆனால் அவர்களுக்கு புரியவில்லை. ஆனால் இப்படி இயேசு சொன்னதை அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் அப்பொழுதுதான் அவர்கள் விசுவாசித்தார்கள். அதற்கு பிறகு சொல்லுகிறார், நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனாலும் என்னை காண மாட்டீர்கள், நான் இருக்கும் இடத்திற்கு நீங்கள் வரவும் கூடாது. இப்படி இந்த அவிசுவாசம் உடையவர்கள் தேவனை தேடினாலும் அவரை கண்டடைய முடியாது, அவர் இருக்கின்ற பரலோகத்திற்கு காணவும் அங்கே போகவும் முடியாது என்பதைத்தான் இவர் சொல்லியிருக்கிறார். என்றால் யாரெல்லாம் விசுவாசிகளாக வேண்டும், விசுவாசிகளாக ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதையெல்லாம்
அவர் ஏற்கனவே முன்குறித்து அவர் ஜீவ புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அவர் நம்மை அன்பிலே குற்றமற்றவர்களாகவும் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் இருப்பதற்காக நம்மை தெரிந்து கொண்டார் என்று வேதம் கூறுகிறது. அதனால இவர் அப்படி சொன்னார். அடுத்து இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தாலும் என் சாட்சி உண்மையா இருக்கிறது. நான் இங்கே இருந்து வந்தேன் என்றோ இங்கே போகிறேன் என்றோ அறிந்திருக்கிறேன், நீங்களோ அறியீர்கள் என்று அவர் சொன்னார். இப்படி நான் தனித்திருக்கவில்லை, நானும் என்னை அனுப்பின பிதாவுமாக இருக்கிறோம். என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் நானாக இருந்தாலும் என்னை அனுப்பின பிதாவும் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார் என்றெல்லாம் அவர் தன்னை வெளிப்படுத்தினார். அதற்கு பிறகு யோவான் எழுதிய சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அவர் மரிக்கிறதற்கு முன்பு மரியாள் வெளியேற பெற்ற கலங்கமில்லாத நளதம் என்ற தைலத்தை கொண்டு வந்து இயேசுவின் பாதங்களிலே பூசி தன் தலைமயிரினாலே அவருடைய பாதங்களை துடைத்தார். அப்பொழுது இந்த தைலத்தை விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே, இதை வீணாக்குகிறாளே என்று சொல்லி யூதாஸ் சொல்கிறார். அப்பொழுது இயேசு சொல்கிறார், அவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ண நாளுக்காக இதை வைத்திருந்தாள் என்று சொல்லுகிறார். அடக்கம் பண்ணுவதற்கு முன்பு யூதர்கள் முறைமையின்படி நலத தைலத்தை பூச வேண்டும். அந்த சரீரத்திலே பலவிதமான சடங்குகளை அவர்கள் செய்வார்கள். வெளியேற பெற்ற கந்த வர்க்கங்களை எல்லாம் போட்டு அதை சுத்திகரிப்பார்கள். இதைத்தான் அவர் சொல்லியிருக்கிறார். எல்லாவற்றையும் ஆயத்தமாக அவர் மரணத்துக்கு முன்பே எல்லாவற்றையும் ஆயத்தமாக்கி அவர் சொல்கிறார். அடுத்தது, இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேலே ஏறி போனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது துவக்கத்தில் சீஷர்கள் அறியவில்லை. அவர் இயேசு மகிமை அடைந்த பிறகு அவரை குறித்து எழுதியிருக்கிறதை அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள். என்ன எழுதியிருக்கிறது? உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார், சீயோன் குமாரத்தியே பயப்படாதே என்று சொல்லப்பட்ட வசனத்தை நினைவு கூர்ந்தார்கள். அடுத்தது அவர் என்ன செய்தார்? பஸ்கா பண்டிகைக்கு முன்பு இயேசு இந்த உலகத்தை விட்டு பிதாவிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்தது என்று அறிந்து இந்த உலகத்திலே இருக்கிற தம்முடையவர்களிடத்திலே அவர் எப்படி அன்பு வைத்தாரோ அப்படியே முடிவு பரியந்தம் அவரிடத்திலே அன்பு வைத்தார். யாரையும் அவர் கடிந்து கொள்ளவில்லை, யாரையும் வெறுக்கவில்லை. நாமும் கூட நம்முடைய நாட்கள் இருக்கும் பொழுது நாம் சில நேரத்தில் சிலரை கடிந்து கொள்ளலாம், கோபப்படலாம். ஆனால் நம்முடைய முடிவு வந்திருக்கிறது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ளுகின்ற வேளையில் நாம் எல்லாரோடும் ஒப்புரவாக வேண்டும். யாரிடத்தில் பகையோ விரோதமோ கசப்போ வைத்து கொள்ளக்கூடாது. எல்லாரிடத்திலும் ஒப்புரவாகி இருந்தால் தான் பரலோகத்தில் நாம் போகும்பொழுது நம்முடைய ஆவியிலே ஆத்மாவில் ஒரு விடுதலை இருக்கும். கசப்பு வைராகியம் உள்ளவர்களாக இருந்தால் பரலோகத்துக்கு போக முடியாது. இதைத்தான் அவர் செய்தார். அடுத்து யூதாஸ் காரியத்து பிசாசினாலே அவனுடைய இருதயம் தூண்டப்பட்ட பொழுது எல்லாரும் போஜனம் பண்ணி இருக்கின்ற வேளையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதா எல்லாவற்றையும் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் அவர் அறிந்ததினால பாத்திரத்தை எடுத்து தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் துடைக்கவும் தொடங்கினார். இது தன்னுடைய தாழ்மையை அவர் வெளிப்படுத்தினார். எல்லாரும் ஒரு தாழ்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த நிலையை அவர் வெளிப்படுத்தினார். அடுத்தது அவர் சொன்ன காரியம் யோவான் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடினாலே கொஞ்ச காலத்தில் என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்தில் என்னை காண்பீர்கள். கொஞ்ச காலம் அவரை காணாமல் இருந்தார்கள். ஆனால் பிறகு பலருக்கு தரிசனம் கொடுத்து அவர் மற்றவர்கள் காண்பிக்கும்படியாக செய்தது மாத்திரமல்ல, அவருடைய வருகையும் சீக்கிரம், அப்பொழுது எல்லாரும் பரலோகத்திலே காண்போம் என்ற காரியத்தையும் அவர் மறைமுகமாக சொல்லியிருக்கிறதை பார்க்கலாம்.
அடுத்து அவரை பிடித்து கொலை செய்யும்படியாக வரும் பொழுது இயேசு யார் என்று சேவகர்கள் கேட்கும் பொழுது நான் தான் என்று சொன்னார். அந்த நான் தான் என்ற வார்த்தை அவர்களை அப்படியே பின்னிட்டு திரும்பி விழும்படியாக செய்தது. அதற்கு பிறகு சொல்லுகிறார், நான் தான் என்று சொன்னேனே, அப்படியானால் இவர்களை எல்லாம் போக விடுங்கள். இது என்ன காரியம் என்று சொன்னால், அவர் நிமித்தமாக மற்ற சீஷர்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் வரக்கூடாது என்ற அந்த கரிசனையை இந்த வாக்கியங்கள் சொல்லுகிறதை பார்க்கலாம். ஏனென்றால் பிதாவிடத்தில் அவர் சொன்னார், நீர் எனக்கு தந்தவைகளிலே ஒருவனை நான் இழந்து போகவில்லை என்ற சொல்லிய அவருடைய வசனம் நிறைவேறும்படியாக இப்படி நடந்தது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரிக்கிறதற்கு முன்பு யோவான் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் அந்த சிலுவையின் அண்டையிலே இருந்ததான மரியாளும் இயேசுவுக்கு அன்பாக இருந்த சீஷனாகிய யோவானும் அங்கே இருந்தார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய தாயாகிய மரியாள் தனியாக விட்டுவிடப்படக்கூடாது என்று சொல்வதற்காக சீஷனை அழைத்து, இதோ உன் தாய், இதோ உன் மகன் என்று சொல்லி மரியாளை ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கலாம். மரியாளுக்கு மற்ற பிள்ளைகள் இருந்தாலும் இவர் செய்ய வேண்டிய கடமை இவர் இல்லை, இவர் பரலோகத்துக்கு போகப் போகிறதுனால தன்னுடைய தாயை மற்றவருக்கு அடைக்கலமாக கொடுத்து விட்டு போகக்கூடிய அந்த ஒரு பொறுப்பு அவருக்குள்ள இருக்கிறதை நாம் இந்த வசனத்தில் இருந்து பார்க்கிறோம். கடைசியில் அவர் என்ன செய்தார்? எல்லாவற்றையும் முடித்தது, அவருக்கு மன திருப்தியை கொடுத்ததுனால முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவி ஒப்பு கொடுத்தார் என்று யோவான் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய மரணம் எப்படிப்பட்டது என்பதை அவர் நன்றாக அறிந்திருந்தார். யார் காட்டி கொடுப்பார்கள் என்பதையும் அவர் அறிந்திருந்தார். அதனால் என்ன நடந்தது? சீஷர்களோடு கூட அவர் போஜனம் பண்ணுகையில் உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று சொல்கிறார். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 21 முதல் இருக்கிற வசனங்களிலே இப்படி நாம் பார்க்கலாம். அப்பொழுது எல்லாரும் நானோ என்று கேட்கும் பொழுது, என்னோட கூட தாளத்தில் கையிடுகிறவனே என்னை காட்டி கொடுப்பான் என்று சொல்லி, அந்த மனுஷன் பிறவாது இருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்று சொல்கிறார். அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் கூட அவரை நோக்கி, ரபி நானோ என்று சொல்லும் பொழுது அதற்கு அவர் சொல்கிறார், நீ சொன்னபடிதான் என்றும் சொல்லுகிறார். அதற்கு பிறகு போஜனம் பண்ணும் பொழுது இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொன்னார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது என்று சொன்னது மாத்திரமல்லாமல், இந்த திராட்சை பழத்தை புதிதாக உங்களோடு கூட நான் என் பிதாவின் ராஜ்யத்தில் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று சொல்கிறார். ஒரு வைராக்கியமான ஒரு பிரதிஷ்டையை அவர் சொல்கிறார். இதை கடைசியாக இப்பொழுது நான் பானம் பண்ணுகிறதை பரலோகத்திலே உங்களோடு கூட நான் பானம் பண்ணுகிற வரைக்கும் நான் பரலோகத்தில் இதை பானம் பண்ணுகிறதில்லை. யூதர்களுக்குள்ளே ஒரு வழக்கம் என்னவென்று சொன்னால், மகிழ்ச்சியாக இருந்தால்தான் இந்த திராட்சை ரசத்தை பானம் பண்ணுவார்கள். ஏதாவது விரதமாக இருந்தாலும் சரி, துக்கமாக இருந்தாலும் சரி, இந்த திராட்சை ரசத்தை பானம் பண்ணுகிறது இல்லை. பல நிகழ்ச்சிகளில் பார்க்கலாம். தானியேல் புத்தகத்தில் இதை நாம் பார்க்கலாம். எஸ்தர் புத்தகத்தில் கூட இதை நாம் பார்க்கலாம். இப்படி பல நிகழ்ச்சிகளில் இதை நாம் பார்க்கலாம். இப்படி அவர் நம்மை விட்டு பிரிந்திருக்கிற அந்த துக்கத்தில், நீங்கள் வந்தால்தான் எனக்கு மகிழ்ச்சி, அப்பொழுதுதான் நான் பானம் பண்ணுவேன் என்று சொல்லிவிட்டு போகிறார். இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது. அப்பொழுதெல்லாம் மிருகங்களுடைய இரத்தம் தான் பலி செலுத்தப்பட்டு அதுதான் பாவ மன்னிப்புக்காக சிந்தப்படுகிற ஒரு இரத்தமாக இருந்தது. ஆனால் புதிய உடன்படிக்கை என்பது இந்த பலிகள், இது பாவத்தை மன்னிக்கிற சக்தி அதற்கு கிடையாது. அதனால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாவமில்லாத தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார் இந்த
உடன்படிக்கையானது புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. அதனாலே அவர் என்ன செய்தார்? தன்னுடைய சரீரமாகிய அப்பத்தை பிட்டு கொடுத்தார். அவருடைய சரீரமெல்லாம் பிற்கப்பட்டது. அவருடைய சரீரத்தின் இரத்தமெல்லாம் சிந்தப்பட்டது. அந்த இரத்தம் பாவ மன்னிப்புக்காக இந்த பூமியில சிந்தப்பட்டது. ஏன் அந்த இரத்தம் சிந்தப்பட்டது என்று சொன்னால், பாவ மன்னிப்பு, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று வேதம் சொல்கிறது. ஏன் அது பூமியிலே சிந்தப்பட்டது? இந்த பூமியானது நம்முடைய பாவங்களினாலே அது தீட்டுப்பட்டு போனது. அந்த இரத்தப்பழி உண்டானது. அந்த இரத்தப்பழியை நீக்க வேண்டுமானால் ஒரு பாவம் செய்ததினாலே இரத்தப்பழி உண்டான இந்த பூமியில பாவமில்லாத இரத்தம் சிந்தப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அது நீங்கும். இது மட்டுமில்லாமல் கடைசி நாளிலே இந்த சபிக்கப்பட்ட பூமியை இந்த பூமியில இல்லாதபடிக்கு அதை தள்ளி போடுகிறார். சமுத்திரமும் வானமும் பூமியும் ஒழிந்து போகிறது. ஏனென்றால் இதெல்லாம் என்னதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பாவங்களை நீக்கினாலும் இது தேவனே இந்த பூமியை சபித்து விட்டார். ஆதாமின் நிமித்தமாக சொல்லும்போது உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டது என்று சொன்னார். அது மட்டுமல்ல, இந்த பூமி இனி நமக்கு தேவையில்லை, இந்த வானம் நமக்கு இனி தேவையில்லை, இந்த சமுத்திரம் நமக்கு இனி தேவையில்லை. ஏனென்றால் நாமெல்லாம் புதிய வானம் புதிய பூமி என்று புதிதாக சிருஷ்டித்து கைகளினாலே கட்டப்படாத கைவேலை இல்லாத ஒரு உன்னதமான மகிமையுள்ள ஒரு இடத்தை பரலோகத்திலே பிதாவாகிய தேவன் நமக்காக ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதையெல்லாம் அவர் இதில் நமக்கு விளக்கி இருக்கிறதை நாம் பார்க்கலாம். அடுத்து மார்க்கு 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் இயேசு அவர்களை நோக்கி, மெய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் இடறல் அடைவீர்கள். நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அந்த ராத்திரியிலே அவரை பிடிப்பார்கள் என்றும் அதன் நிமித்தம் இவர்களெல்லாம் சிதறடிக்கப்பட்டு இடரல் அடைத்து போவார்கள் என்ற காரியத்தையும் தெளிவாக சொல்லுகிறார். அதற்கு பிறகு அவர் கலிலேயாவுக்கு போவேன் என்ற காரியத்தை சொல்லுகிறார். அதன்படி உயிர்த்தெழுந்த பிறகு அங்கே சீஷர்கள், அங்கே தூதர்கள் வந்து சொல்கிறார்கள் சீஷர்களுக்கு, நீங்கள் கலிலேயாவுக்கு போங்கள், கர்த்தர் அங்கே கலிலேயாவுக்கு சென்றிருக்கிறார் என்ற காரியத்தையும் சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக லூக்கா 23ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் திரள் கூட்டமான ஜனங்கள் அவருக்காக புலம்பெயர்கிற ஸ்திரீகள் அவருக்கு பின் செல்லும் பொழுது இயேசு அவர்கள் பக்கமாக திரும்பி, எருசலேம் குமாரத்திலே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் ஒவ்வொரு பெற்றோரும் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக அழ வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்திலே இருக்கும் பொழுது செய்கின்ற பாவங்கள், நெகேமியா சொல்லுகிறான், நெகேமியா தீர்க்க தரிசன புத்தகத்தில், நம்முடைய பாவங்களுக்கு மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளுடைய பாவங்களுக்கு மாத்திரமல்ல, நம்முடைய முற்பிதாக்களுடைய பாவங்களையும் அறிக்கையிட வேண்டும் என்று. ஏனென்றால் சில குடும்பங்களிலே சில பாவங்கள் சாபங்கள் அப்படியே இருக்கும். அதற்கு காரணம் நம்முடைய பாவமோ நம்முடைய பிள்ளைகளுடைய பாவமோ மாத்திரமல்லாமல் நம்முடைய முற்பிதாக்களுடைய பாவம் மன்னிக்கப்படாமல் இருந்தால் அதனாலே அந்த குடும்பத்துக்கு அந்த சாபம் அப்படியே இருக்கும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுடைய முற்பிதாக்களுடைய மன்னிக்கப்படாத சுபாவங்கள், மன்னிக்கப்படாத பாவங்கள், அதனால் ஏற்பட்ட சாபங்களை நீக்கும்படியாக நாம் அறிக்கையிட வேண்டும், உபவாசம் பண்ண வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும், கண்ணீர் விட வேண்டும். இதைத்தான் அந்த நெகேமியா புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம். இதை நிச்சயமாக நாம் ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டும். எல்லாரும் செய்கிற ஒரு பெரிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அவர்களுக்காக ஜெபிப்பார்கள், அவருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிப்பார்கள், அவர்கள் அவருடைய பிள்ளைகளுடைய பாவங்களுக்காக அவர்கள் ஜெபிக்கிறார்கள் அல்லது உபவாசம் பண்ணுகிறார்கள் அல்லது அறிக்கையிடுகிறார்களே தவிர பிதாக்களுடைய பாவம் அப்படியே இருக்கும். ஏன் தெரியுமா? 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் அவர் விசாரிக்கிறவராக இருக்கிறார். இந்த பாவங்கள் என்ன பாவங்களாக இருக்கும்? விபச்சாரம், வேசித்தனம்
போன்றவைகள் முக்கியமான பாவமாக இருக்கும். ஏனென்றால் இந்த வேசித்தனம் என்பது சரீரத்தில் செய்கிற வேசித்தனம் மாத்திரமல்ல, விக்கிரக ஆராதனை என்பது விக்கிரகங்களை வணங்குகிறது மாத்திரமல்ல, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உலகம், உலகத்தில் இருக்கிற பொருட்கள், உலகத்தில் இருக்கிற மனிதர்கள், பொருளாசை, பண ஆசை, இதெல்லாம் கூட விக்கிரகம் தான். பிதாவாகிய தேவனும் குமாரன கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவருமே நமக்கு சொந்தம். இவர்களை நேசிக்கிறதை விட்டுவிட்டு இவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல இந்த உலகம், உலகத்தின் காரியங்கள் இவைகளெல்லாம் நம்மால் நேசிக்கப்படுமானால் இதுவும் ஒரு விபச்சாரம் தான். ஏனென்றால் நாம் அழைக்கப்பட்டதே தேவனை மாத்திரம் நேசிக்கும்படியாக, தேவனிடத்தில் அன்பு கூறும்படியாக, தேவனை மாத்திரம் வணங்கும்படியாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மனவாட்டிகளாக நியமிக்கப்பட்ட நாம் இந்த உலகத்தையோ, உலகத்தில் இருக்கிற பொருட்களையோ, மனிதர்களையோ நேசிக்கும் பொழுது அது ஒரு வேசித்தனம் என்று அழைக்கப்படுகிறது. அதனால இதை பற்றியெல்லாம் அங்கே சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அடுத்ததாக அவர் என்ன செய்தார் என்று பார்க்கும் பொழுது, எருசலேமை பார்த்தும் அவர் கண்ணீர் விட்டார் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இடிக்கப்பட்டு போவாய் என்று சொல்லி அந்த எருசலேம் நகரம், எருசலேம் மக்கள் மனம் திரும்பாமல் இருக்கிறார்களே, இந்த நாட்களிலாவது நீ மனம் திரும்பாமல் இருக்கிறாயே. ஏனென்றால் அந்த காலத்தில் இருந்தே அங்கே விக்கிரக ஆராதனையும் வேசித்தனமும் எருசலேமில் இருந்தது. அது அண்டை நாடான சோதோமிலும் இருந்தது. அதைத்தான் அவர் சொல்கிறார். அவர் இருக்கும் பொழுது அவர் பல இடங்களுக்கு சென்று உபதேசம் பண்ணினார். ஆனால் தீரு, சீதோன் போன்ற பட்டணங்களாக இருந்தாலும் சரி, பெத்சாயிதாவாக இருந்தாலும் சரி, இப்படி பல நகரங்கள் மனம் திரும்பவில்லை. அதனால் அவர் மிகவும் மனம் வருந்தி கடிந்து கொண்டார். ஆனால் எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டார். அதற்கு பிறகு இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு 70வது நூற்றாண்டில் அது இடிக்கப்பட்டு தரைமட்டமாக போயிற்று. இதற்காக அவர் கண்ணீர் விட்டார் என்பதை நாம் பார்க்கலாம். அடுத்து மார்க் 10ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் அவர்கள் எருசலேமுக்கு பிரயாணமாக போகும்போது இயேசு அவர்களுக்கு முன்னே நடந்து போனார். அப்போது அவர்கள் திகைத்து அவருக்கு பின்னே பயத்தோடு போகும்போது அவர் சொல்கிறார், தனக்கு சம்பவிக்க போகிறவர்களை அவர்களுக்கு மறுபடியும் சொல்லத் தொடங்கினார். சொல்லுகிறார், இதோ எருசலேமுக்கு போகிறோம், அங்கே மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேத பாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்கு உள்ளாக தீர்த்து புறதேசத்தாரிடத்திலே ஒப்பு கொடுப்பார்கள். புறதேசத்தார் என்று சொன்னால் ரோமர்கள் தான் அப்பொழுது அங்கே ஆட்சி புரிந்து கொண்டிருந்தார்கள். அதனாலே சொல்கிறார், ரோமர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்தார்கள். அவர்கள் அவரை பரியாசம் பண்ணி வாரினால் அடிப்பித்து அவர் மேலே தூப்பி அவரை கொலை செய்வார்கள். ஆனாலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றெல்லாம் சொல்லுகிறார். இப்படி அவருக்கு நடக்கப் போகிற காரியத்தை தன்னுடைய மரணத்துக்கு முன்பு அவர் அறிந்து சொல்லுகிறார். அதற்கு பிறகு ஒரு முக்கியமான காரியத்தை அவர் செய்தார். கெத்செமனே எனப்பட்ட இடத்துக்கு வந்து, நான் போய் அங்கே ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்துருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் ஊட்டி கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். என் ஆத்துமா மரணத்துக்கு இதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று அவர் சொன்னார். பின்பு சீஷரிடத்தில் திருப்பி வந்தார். அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு, 1 மணி நேரமாவது என்னோடு விழித்திருக்க கூடாதா? சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனமானது என்று சொல்கிறார். மறுபடியும் 2ஆம் முறை போய் அப்படியே, பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய
இது என்னை விட்டு நீங்க கூடாது, ஆகையால் உங்களுடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுகிறார். முதலிலே ஒரு ஜெபம், உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் என்று சொல்கிறார். ஆனால் ஜெபித்து விட்டு வந்த பிறகு அவருக்கு தெரிகிறது, இது நிச்சயமாய் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்பதனால இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ண வேண்டும், அதனாலே இது என்னை விட்டு நீங்க கூடாது, எனவே உங்களுடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணினார். அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடி நித்திரை மயக்கம் அடைந்திருக்கிறதை கண்டு அவர் 3ஆம் தரம் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். இப்படி தன்னுடைய மரணத்தை பற்றிய எல்லா காரியங்களையும் அவர் நன்றாக அறிந்திருந்தார், அறிந்து அதையெல்லாம் சொன்னார் என்று நாம் பார்க்கிறோம். இது மட்டுமல்ல, அவருடைய மரணத்துக்கு முன்பு அவருக்கு முக்கியமான ஒரு காரியத்தை அவர் செய்தார். அது என்னவென்று சொன்னால், அவர் ஜெபித்தார். நம்மை போல அவர் ஜெபிக்கவில்லை. அவர் மகா சத்தமாய் அவர் கூப்பிட்டார் தேவனை நோக்கி. அவர் மிகவும் வியாகுலப்பட்டார். அவர் ஜெபித்த பொழுது அவருடைய வியர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது என்று பார்க்கிறோம். இதுல ஒரு சத்தியம் உண்டு. இந்த பூமியில இருக்கிற பாவங்களை எல்லாம் அவர் நீக்கும்படியாக தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். அந்த பாவங்கள் நீங்கியது, பூமியில இருந்த சாபமும் நீங்கியது. சரி, ஆனால் இரத்தத்தை மாத்திரம் சிந்தலாமே, வியர்வையை இரத்தமாக ஏன் சிந்தினார் என்று சொல்லும் பொழுது, ஆதாமுக்கு அவர் ஒரு சாபத்தை கொடுத்தார். நீ உன்னுடைய மனைவியின் பேச்சை கேட்டு நான் வேண்டாம் என்று விலக்கின கனியை புசித்ததுனால பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ பாடுபடவும் உன்னுடைய வியர்வை நிலத்திலே விழவும் உழைக்க வேண்டும், அப்பொழுதுதான் இந்த நிலத்திலே இருந்து உனக்கு பலன் கிடைக்கும் என்று சொன்னார். ஆதாமும் அவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் வியர்வை நிலத்திலே சிந்தும்படியாக உழைக்கிறோம். இந்த சாபத்தை நீக்கும்படியாக தன்னுடைய இரத்தத்தை சிந்துவது மாத்திரமல்ல, வியர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாக அவரும் அந்த வியர்வையை சிந்தினார். தேவனுடைய அன்பை பாருங்க. இந்த வியர்வை, இரத்தம் வியர்வையாக வருகிறது என்பது அது எவ்வளவு பெரிய காரியம் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இரத்தம் வியர்வையாக தண்ணீராக மாறுவது ஹெமட்டோஹைட்ரோசிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சரீர நிலைமையிலே இப்படி வரும். ஹெமட்டோ என்று சொன்னால் ஹீமோ, ஹெமட்டோ என்று சொன்னால் இரத்தம், ஹைட்ரோ என்று சொன்னால் தண்ணீர். இந்த இரத்தம் தண்ணீராக மாறுகின்ற ஒரு நிலையை பார்க்கும் பொழுது மிகுந்த உபத்திரவம், மிகுந்த வியாகுலம், அவர் மிகுந்த உபத்திரம் அடைந்தார், மிகுந்த வியாகுலம் அடைந்தார். அதற்கு காரணம் நம்முடைய பாவங்கள். அவர் ஜெபித்த பொழுது எப்படி ஜெபித்தார்? மிகுந்த கண்ணீரோடு பலத்த சத்தத்தோடு அவர் பிதாவாகிய தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். அப்பொழுது அவருடைய மன வியாகுலம், இரத்த அழுத்தம், அந்த இரத்தத்தை எல்லாம் தண்ணீராக மாற்றக்கூடிய அளவுக்கு அவருடைய இரத்தத்தின் ஒரு பகுதி அப்படியே தண்ணீராக மாறிவிட்டது. கல்வாரி சிலுவையிலே அவர் மரித்தாரா இல்லையா என்று பார்ப்பதற்காக என்ன செய்வார்கள்? கால் எலும்புகளை உடைப்பார்களாம். அப்பொழுது உடைக்கும் பொழுது அது அவர்கள் மரித்தார்களா, அந்த இரத்தம் உறைந்திருக்கிறதா, இரத்தம் நீரோடு வருகிறதா என்பதை பார்க்கும் பொழுது அதை அவர்கள் அறிந்து கொள்வார்களாம். ஏனென்றால் மனித இரத்தம் உடல் இறந்து போன பிறகு அது உறைந்து போகும். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய இரத்தத்தை பார்க்கும் பொழுது தண்ணீராக அவருடைய விழாவிலே குத்தும் பொழுது இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது என்று பார்க்கிறோம். ஏனென்றால் இரத்தத்தின் பகுதி தண்ணீராக மாறி இருக்கிறது. வயிற்றின் அடிப்பகுதியிலே குத்தும் பொழுது
மரணத்துக்கு சற்று முன்பு என்ன ஆகும், உடலிலே இருக்கிறதான